ಫೋನ್ ಬೆಲ್ ಬಟನ್ ಬೆಲ್ ಕೊಟ್ಟು ಎಷ್ಟು ಅವಸರ ಜಲ್ದಿ ಪಾತ್ರ ಮళ్ళీ సరే పెద్దోడు ముందుకు లాగిపో అదొక కష్టం ஹலோ கேக்குதா இதுதானே அது ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா ஒரு HTML ஃபைல் உருவாக்கணும் index.html இதுக்குள்ள பாய்லர் பிளேட்டு my card சேவ் பண்ணி அடுத்து style.css லிங்க் இல்லை இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து மல்டி கலர் தான் வச்சுருந்தேன் அதை எப்படி போடலாம் பார்ப்போம் அதுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஒரு டிவ் ரெடி பண்ணிக்கலாம் கண்டெய்னருக்குள்ளே நம்ம இப்போதைக்கு நான் ஹாய் சிஎஸ்எஸ் வேலை செய்கிறேன் பார்க்கறதுக்காக டிஓடிஏ பாடி ஓப்பன் பிளேஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு எனக்கு என்னப்பா 80,000 லேப்டாப் வச்சிருக்கேன் நீ பேச அவங்க அதை வச்சிருக்கேன் HTML வேலை செய்யுது CSS வேலை செய்யுதான் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டாக இருக்கு பத்தியா அதை வந்து மல்டி கலராக மாற்றணும் இந்த 2 கலராக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த பாடிக்குள்ள பேக்ரவுண்டு கலர் இருக்குது லீனியராக சம்திங் இதை பேக்ரவுண்ட் வரும் சாரி பேக்ரவுண்ட் லீனியர் கிரேடியன்ட்டு ஓகேவா இந்த இது யூஸ் பண்ணாங்க ஸோ இதை ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் வாயில் சொன்ன போய் பார்த்தா தான் முடியும் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு லீனியர் கிரேடியன்ட்ல வந்து 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும் லெஃப்ட் ரைட்டு கலர் கோஆர்டினேஷன் சொல்லிட்டு அது என்னென்ன இருக்குன்ட்டு இதில் பார்த்து சொன்னதான் பார்க்க தான் முடியும் நான் அப்படியே வாயில் சொன்ன முடியாது ஸோ லீனியர் கிரேட்னா இதுதான் இப்போ இங்கே கலரு இங்கே கலர் இருக்கா சரி இங்கே ஒயிட்டு எல்லோ நடுவில் வந்து பிங்க் இந்த மாதிரி 2 இல்லை 3 கலர் இது பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து ஷார்ட்டாக பாரு லீனியர் கிரேட் என்ன பண்ணால் லீஸ்ட் 2 கலர் ஸ்டாப்ஸ் ஓகேவா 2 கலர் மினிமம் 2 கலர் ஓகேவா அதோட சின்டெக்ஸ் என்னன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஸோ பேக்ரவுண்ட்லையும் போடலாம் இமேஜ்லையும் போடலாம் லீனியர் கிரேடியன்ட் போட்டு டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் டாப் டு பாட்டமா பாட்டம் டு அப்பா லெஃப்ட் டு ரைட்டா ரைட் டு டாப்பா இல்லைனா ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் 30 டிகிரி 40 60 ஸோ டிகிரி யூஸ் பண்ணிங்கன்னா எப்படியோ ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும் டைரக்ஷன் கொடுத்துட்டு கலர் ஸ்டாப் ஒன்று கலர் ஸ்டாப் மீன்ஸ் வந்து இங்கே ரெட்டு இங்கே ப்ளூ அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு 2 கலர் அப்படி கொடுத்தனா கீழே அதை பற்றி அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும்
இப்போ இந்த கேஸ்ல பாரு, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாரு, இங்க வந்து ரெட் அண்ட் எல்லோ மட்டும் தான் இருக்கு, டைரக்ஷன் கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி கொடுத்தனா டாப் ரெட்டு கீழே எல்லோ வந்துடும். ஓகே, வித்தவுட் டைரக்ஷன். கீழே பார்த்தா வச்சுக்கேன் 2 ரைட்டுன்னு இருக்கும். ஸோ ரைட் சைடு பாரு மாறிச்சா, லெஃப்ட் டு ரைட்டாக மாதிரி இருக்கா. ரெட்டு இந்த எல்லோ டைரக்ஷன் மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து பாட்டம், கீழே வந்து மேலே. ஸோ பாட்டம் கொடுக்கணும், 2 பாட்டம் கொடுக்கணும், 2 பாட்டம். அந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும். இங்கே பார்த்து வச்சுக்கேன் ஆங்கிள்ஸ் அந்த மீன்ஸ் டைரக்ஷன் பதிலாக 180 டிகிரி, 30 டிகிரி. இந்த இடத்துல பார்த்தா வச்சுக்கேன் 3 கொடுத்துருப்பாங்க பாரு, ரெட்டு எல்லோ க்ரீன் 3 கொடுத்தா 3ஆ வரும். அந்த மாதிரி மல்டி கலர் பேக்ரவுண்டுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த பேர் ரீனே 2 ரைட்டும் கொடுத்துட்டு ரெட்டு ஆரஞ்சு எல்லோ க்ரீன் ப்ளூ இண்டிகோ வயலட். ஸோ இது ரைட் டு போட்டு ரெயின்போ கலராக வந்துருக்கு. தினேஷோட ஃபோன் கேஸ் இங்கே வரைய வச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, லீனியர் ரெக்யூரன்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதுதான் அது. நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்ஷன்னு கொடுக்கல, இப்போதைக்கு டைரக்ஷன் கொடுக்கல. அவன் என்ன கலர் போட்டிருந்தான், ஒரு டைப்பான க்ரீனோ ப்ளூ, அதே எக்ஸாக்டாக நமக்கு வராது. அவன் வந்து வேறு இதில் போட்டிருக்கான். நான் அந்த மாதிரி லுக்கில் கொண்டு வரதுக்காக வந்து ஃபஸ்ட்டு க்ரீனு கொடுக்குறேன், ப்ளூ கொடுத்துரு. இது ரெண்டுமே என்ன பண்ணால் டார்க் கலராக இருக்கும். இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும். சிங்கிளாக ஒர்க் பண்ணுவாங்களே, சிங்கிளாக மாற்றணும். அது ஒரு நிமிஷம். க்ரீன் அண்ட் ப்ளூ கொடுத்தோம்னா வந்து இந்த மாதிரி வந்தா. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அவங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தான். அது எப்படி பார்க்கலான்னா, இங்கே நான் ஜஸ்ட் டைப்பான க்ரீன் அது அவங்க கொடுத்தது மாதிரி போட்டுட்டு அப்போ சரி கொஞ்சம் கம்மி பண்ணணும். டைப்பான லைட்டு. அதே போல் ப்ளூ என்ன பண்ணலன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிட்ட லைட்டாக அந்த லுக் வந்திருக்கா. சேம் அதே போலனா கிட்ட அந்த மாதிரி லுக் ஒன்று வந்திருக்கா. இது வந்து இதில் என்ன பண்ணேன்னா வந்து டிகிரி மாற்றேன். ரைட்டு பதிலாக பொண்ணு கிராஸாக இருந்துச்சு. கிராஸ்னா 90 டிகிரியா ஈஜி 90 டிகிரி போட்டோம்னா ஓகே. இப்போ பாரு, இந்த இடத்துல இப்படி போகுது தெரியுதா. ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, இந்த கார்னர் இங்கே இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் எப்படி ஆகுதுன்னா சன்லைட் எப்படி படம் இந்த மாதிரி கிராஸ் ஆகும் பார்த்தியா. இந்த மாதிரி மாற்ற நம்ம ஆகிட்டே இருக்கும். 190 கொடுக்குறோன்னா அது ஒரு டைப்பான இது வரும். எப்படியே மாற்றி ஆப்போசிட்டாக மாற்றிட்டேன் இந்த மாதிரி. ஸோ நான் இப்போதைக்கு 90 டிகிரி போட்டேன்னு வச்சுக்கேன், ஆப்போசிட் இதில் டேரெக்ஷன் வந்துடும். வந்துச்சா. இப்போ பேக்ரவுண்ட் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்டு கிட்டே இந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணுறதும் வந்துருச்சு. இல்லை நல்ல ஒயிட்டும் கொடுக்கலாம். ஆமாம், ஒயிட் கொடுக்கலாம். ஒயிட் கொடுத்தா எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். இது என்ன பண்ணலாம், அப்பா ஸ்டெஃபு ரொம்ப கம்மி பண்ணோன்னா சரி பண்ணலாம். ஒயிட் ரொம்ப அடிக்குதுல்ல.
ஓகேவா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கா? அப்போ பேக்ரவுண்ட் போட்டாச்சு. இந்த இந்த எல்லாம் தூக்கிறேன். பேக்ரவுண்டோட ப்ராப்பர்ட்டி இதுதான். போட்டாச்சா? பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இப்போ நடுவில் அந்த கார்டு செட் பண்ணோம். இதுதான் இந்த கார்டு செட் பண்ணோம். இந்த கார்டுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து ஒரு டிவ் இதே போல் இந்த டிவ்வுக்குள்ளே போடலாம். இந்த டிவ்வுக்குள்ள என்ன பண்ணலாம்னா வந்து இமேஜ் இருக்கு. இமேஜ் டேகு ஏன் காட்டினே இருக்கு. இமேஜ் நேமு கோட்ஸா நேமு கோட்ஸு ஃபாலோயிங் நம்ம 3 கொடுத்துருக்கோம். பட்டன் இல்லை, நார்மல் டெக்ஸ்ட் தான். அவன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். வேல்யூவும் அவன் டைப் படிச்சது தான். ஆமாம். ஸோ இந்த பக்கம் வந்து நேமு ஹெச்டியூவில் வந்து சும்மா சும்மா கொடுத்துட்டு இதில் வந்து இங்கே ஒரு டிஃபி எழுதிட்டு அதுக்குள்ளே வந்து ஹெச்டியூவில் வச்சு சொல்லு. ஓகே, ஜாவா இந்த இடத்துல அகைன் வந்து கொடுத்துட்டு ஒரு 2 பட்டனில் வந்து என்ன பண்ணலாம், லைக் ஷேரா ஷேர் இந்த 2 போட்டோன்னா ஸோ அவுட்புட் இப்படி வந்துச்சா? என்ன பண்ணுறது, இந்த டிவுக்கு பேர் கண்டெய்னர். இந்த டிவுக்கு வந்து இங்கே பேர் வைக்கணும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ப்ரோன்னு வைக்கிறேன். ப்ரோக்ராம் தான் ப்ரோன்னு ஸ்டார்ட் ஆகிக்கிறேன். இதுக்கு வந்து நான் பட்டன் BDN பட்டன் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் அக்சஸ் பண்ண போகிறேன். அக்சஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து கேப்ஸில் ஆமாம் கேப்ஸில் போச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்திருக்கா 4 சைட்ஸில் அப் அண்ட் டவுனு ரைட் அண்ட் லெஃப்ட். அப் அண்ட் டவுன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதே போல் க்ரியேட் பண்ணணும். இதே போல் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா வந்து பேடிங் யூஸ் பண்ணும். PADDING பேடிங் கொடுத்துட்டு டாப் டு பாட்டம் வந்து 20 பிக்சல் வச்சாலும் லெஃப்ட் ரைட் வந்து ஒரு 60 பிக்சல். அதிகமாக கம்மியாக தெரில. ஓகே, இந்த அளவுக்கு போதும். டாப் டு பாட்டம் கொஞ்சோண்டு. இது கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் அப்படி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணேன்னா வித்து வந்து ஒரு 30 இல்லைன்னா 40% இருக்கும். 40% இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னும்
மட்டும் இருக்கா. இதை வந்து என்ன பண்ணா வந்து நடுவில் கொண்டு வரணும். ஆ என்னாச்சு அதுவேல அதான் ஐட்டம்ஸ் சுற்றினா உள்ளே இருக்க ஐட்டம் தான் செலக்ட் ஆகும். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நீ யூஸ் பண்ணணும். நீ அப்படி கொடுக்காம ஜஸ்டிஃபை டிஸ்பிளேல போட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் இதுவும் வராது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு சென்டர்னு வருது, இதுவும் சம்டைம்ஸ் வராது. ஸோ இதெல்லாமே எப்படி நான் வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வேலை செஞ்சால் செய்யும். இப்போ நம்ம பொசிஷன் எப்படின்னு ஒன்று படிக்கவே இல்லை. ஸோ அப்போ ஈஸியாக எப்படி வரலான்னா மார்ஜின் யூஸ் பண்ணலாம். மார்ஜின் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஒரு 45, நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுனால 45, டாப் டு பாட்டம் வந்து ஒரு 20% அப்படின்னு கொடுக்குறாங்க. டாப் டு பாட்டம் 20 பிக்சல். இதோட இந்தியா இல்லை காணாம போச்சு. அப்படியே ஆனாலும் வரலையே, அது வராது. வந்து மெசேஜ் வரேன். சிஸ்டம் ஹேங்கேஜ் வர நிமிஷம். பாடிக்குள்ளே போய் டெக்ஸ்டைல் லைன் சென்டர் கொடுத்தா வரும். பட் அது எப்போ வரும்னா பொசிஷன் அப்சுலேட்டில் இருக்கணும். இதோட இதுனா இதோட பொசிஷன் அப்சுலேட்டில் இருக்கணும். அப்சுலேட்னா அதை மிதக்கும், அது ஃப்ளோட்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ நீ எங்கே வேணால் அதை நீ மாற்றிக்கலாம். அப்போ நீ வந்து டெக்ஸ்டைல்னு இல்லை, ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்து சென்டர் போட்டுக்கலாம், அது மாற்றிக்கலாம். பட் ஆனால் வந்து நான் ஒன்றும் பொசிஷன் சொல்லவே இல்லை. சும்மா வந்து பொசிஷனில் என்னென்ன இருக்குது தான் சொன்ன தவிர பொசிஷன் எப்படி யூஸ் பண்ண சொல்லவே இல்லை. அது சொன்னால் ஒன்றும் புரியாது எனக்கு. அதனால தான் நான் வந்து பொசிஷன் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா மார்ஜின் தான் நீ மாற்றணும். செத்துருச்சா என்னடா வரமாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணு. இந்த மார்ஜினை வந்து போட்டு நடுவில் வரி பார்க்கலாம். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி பிக்சல் யூஸ் பண்ணு. எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணு. கரெக்டாக சென்டரில் வரி. ஆமாம், டாப் டு பாட்டம் தான் 20 பிக்சல். லெஃப்ட் ஹேண்ட் இது 45 பிக்சல் மாற்றி முடிச்சிருக்கேன். ஓகே, என்ன பண்ணுறது? இதில் வந்து ஒரு 10% போட்டால் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சரி பண்ணும். ஓகே, ஓகேவா? மாதம் வந்துருக்கேன். இதில் ஏரியா பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்டு ஒரு 20 பிக்சல் இதுவும் தேவைச்சு கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து இது டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிட்டு பார்டரை போடணும். பார்டர் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ
எவ்வளோ திக்னஸ் வேணும் போடணும். நான் இப்போ வந்து 3 பிக்சல் போடுறேன் திக்னஸ்ஸு. 3 பிக்சல் SOLID சாலிட் கொடுத்துட்டு எனக்கு எந்த கலர் வேணும் போடலாம். நான் இப்போதைக்கு நான் பிளாக்னு போடுறேன். பிளாக் எந்த இல்லைனாலும் போடுங்களேன். வந்துச்சா பிளாக் கொஞ்சம் அடிக்கிறப்பட இருக்கு. ரைட் ட்ரை பண்ணலாம். ரைட் அடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன் 3 பதிலாக 1.1 பிக்சல் பாதி போவோம். வெயிட் தெரியலடா. இது ஓரளவுக்கு தான் இதே போல் 2 பிக்சல் போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணுறேன்னா அந்த அப்படியே வந்து கம்மி பண்ணுறேன். இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிச்சா பாய் மாறிச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக. அதுதான் நீங்கள் அந்த அப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கம்மி பண்ணோன்னா உனக்கு இருக்கிறதே தெரியாமல் போயிடும். மீன்ஸ் வந்து கலரே போடாத போலே போயிடும். இப்போ ரொம்ப இதுவாக இருக்கும், போடாத போலே இருக்கும். இப்போ சும்மா 2 டப்பா போட்டு ட்ரா பண்ண போல இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு நமக்கு எப்படின்னா அந்த கண்ணாடி எஃபெக்ட் வேணும்னால என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற உனக்கு என்ன ஆகுனா அந்த பர்பிள் கலர் ஷேட் அடிக்கும் லைட்டாக. இந்த மாதிரி ஷேட் அடிக்கும். இப்போ பர்பிள் கலர் தெரியணும், பட் ஆனால் தெரியக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் நான் வந்து லைட்டாக வச்சுருக்கேன். ஸோ மைல்யூட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும். பர்பிள் கலர் இருக்குது, பட் இல்லாத போலே இருக்கும். ஒரு எபிசோட கிளாஸ் போல் இருக்கும். ஓகேவா, போட்டுட்டோம். இப்போ இந்த கார்டோட இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள கண்டென்ட்டை ரெடி பண்ணணும். கண்டென்ட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் போடணுமா. நம்மகிட்ட இருக்கே இருக்கு அனில் ஃபோட்டோ. இமேஜில் வந்து அனில் ஃபோட்டோ அதில் வந்துட்டாரு. ஸோ இதோட பார்டர் ரிலீஸாக மாற்றணும். எப்படி இதுலேயே வரும் ரவுண்டு இல்லை வரலையா. ஓகேவா, ரவுண்டாக இருக்கான். எனக்கு ரவுண்டாக இருக்கு. இப்படி இருக்கே ரவுண்டாக தானே இருக்கு. அது போல அந்த ஃபோட்டோட இது மாற்றோன்னா ஒரு மாதிரி இதுவாக போகும். நீங்கள் பட்டன் போட்டோம்ல அந்த மாதிரி கேவலமாக போயிடும். இது ஓகே. அது அப்புறமா வந்து என்ன இருக்கும் வேறு கீழே வந்து கண்டென்ட். ஓகே, பேரை அங்கே இருக்குது, இது அதுங்க இருக்குது. டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாம். ஸோ பேரை மட்டும் ஹைலைட் பண்ணுவோம். H1 கொடுத்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலின்னு இதை வச்சுக்கலாம். ஃபாண்ட்டு சைஸு கொடுத்துட்டு நான் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும் லார்ஜரு ஸ்மாலர் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா லார்ஜர் கொஞ்சமாக தான் பெருசாகும். அதுங்களா நானே போடுறேன் 50 பிக்சல். ஓகே, 50 பிக்சல் ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு 40 பிக்சல் போட்டுட்டு இதில் வந்து லெட்டர் ஸ்பேஸிங் இருக்குது. இங்கே பாரு,
லெட்டர் ஸ்பேஸிங் இருக்குது. லெட்டர் ஸ்பேஸிங்னால லெட்டர் ஸ்பேஸ் கொடுக்கும். இது வந்து ஒரு 4 பிக்சல்ஸ் தரேன்னா ஈச் லெட்டருக்கும் வந்து பிக்சல் இந்த கேப் வருது தான். ஸோ இதுதான் இந்த லெட்டர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்க எக்ஸ்ட்ரா பண்ண லெட்டர் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ 4, 5 மேக்ஸிமம் 10க்குள்ளே கொடுத்தான்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா யூனிக்காக இருக்கும் பேர்லாம். எம்சிபி இது அப்படியே இருக்கும். இப்போனா ஜாவா, பைத்தானு, சி ப்ளஸ் ப்ளஸ் மொத்தம் வந்து என்ன பண்ணால் ஒரே லைனில் ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இப்போது டிஐவி டிவ் கிளாஸ் ப்ரோ இருக்குல்ல, அதை தான் டாட் ப்ரோன்னு கொடுத்துட்டு டிஸ்பிளே ப்ரோ தானே டிஸ்பிளே கொடுத்துட்டு ஃப்ளெக்ஸுன்னு கொடுக்கணும். ஃப்ளெக்ஸுன்னு நடத்தலை, இது மட்டும் பார்த்துக்கோ. ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்த என்ன இருக்கு, ஒன்றா ஒட்டிக்கிச்சா. ஆனால் வந்து இந்த இடத்துலையே எனக்கு பைத்தான் முடிச்சா தான் ஸ்பேஸ் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா வந்து இப்போ பாரு, இப்போ ஒரு சின்ன விஷயம் பாரு, இது எல்லாமே H2 கரெக்டா. ஸோ இப்போ மேபி அந்த எல்லாமே என்ன பண்ணுறேன்னா ஒரு H1 மாற்றுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் H1 மாற்றிட்டேன். இது நான் H1 மாற்றிட்டேன். இப்போ வந்து நான் அந்த இதை டெக்ஸ்ட்டை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் இந்த இடத்துல வந்து H1 கொடுத்துட்டு COLR கலர் கொடுத்துட்டு நான் அந்த அக்வா கொடுக்குறேன்னா எனக்கு இந்த 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 விஷுவா கலரும் மாறுது, எனக்கு இதுவும் மாறுது. எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவேன், HTML போயிட்டு இங்கே கிளாஸ் நேம் கொடுப்பேன், இதுக்கு கிளாஸ் நேம் கொடுப்பேன், இது கிளாஸ் நேம் கொடுப்பேன், இதுதான் மாற்றுவேன். பட் எனக்கு இப்படி மாற்றினா சிம்பிளாக இருக்குது. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு ஒரு டிவ் இருக்குது, அந்த டிவ்வுக்குள்ளே இமேஜ் H1 H2 இருக்குது. அது அப்புறமா டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் இருக்குது. அந்த இது பேரண்ட்டு, இது சைல்டு வச்சுக்கோ. சைல்டு டிவ்வுக்குள்ளே என்ன இருக்குன்னா 3 எலிமெண்ட் இருக்குது. ஸோ என்ன பண்ணால் அந்த சைல்டு தான் கால் பண்ண கரெக்டாக ப்ரோன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன்னா தூக்கிட்டு டாட் ப்ரோ அந்த சைல்டு இந்த ஆரம்பம் சைல்டுக்குள்ளே இருக்க ஒரு H1 டேகை நான் என்ன பண்ணுறேன்னா கலர் மாற்றுறேன். ஸோ கலர் நல்ல கலராக இருக்கு இல்லையா, வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க மட்டும் மாதிரி இருக்கா. ஸோ இந்த விஷாக்கு வந்து மாறவே இல்லை, அது அப்படியே இருக்கு கரெக்டா. அந்த கலர் வேணாம், எனக்கு கண்ணே தெரில. ஸோ ஓகே விட கான்செப்ட் பண்ணுச்சுல உள்ளே இருக்குன்ட்டு. ஓகே, கலர் பிளாக்கே இருக்கட்டும். இந்த ஸ்பேஸ் மட்டும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா, சைஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸு ஸ்மால், மீடியம் மீடியம் ரொம்ப சின்னதாக இருக்கும். லார்ஜ் கரெக்டாக இருக்குமா. ஓகே, இது போதும். இப்போ என்னன்னா இந்த H1 இது ஒரு H1 டேகு, அதுக்கப்புறம் பைத்தான் H1 டேகு, C++ H1 டேகு. இந்த லாஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது வந்து டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு. ஸோ அந்த ஒரு டைரெக்ஷன் மட்டும் நான் இது கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுத்தா வச்சுக்கேன் வந்துடும். எப்படின்னா பேடிங்கில் மார்ஜின் இது கொடுத்தா வந்தான். மார்ஜின் கொடுத்துட்டு எனக்கு எந்த டைரெக்ஷன் வேணும்னா பார்த்துடணும். இப்போ நான் ரைட்டில் கொடுத்துட்டு 2 பிக்சல் தந்தாங்கன்னா அது இந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்திருக்கு. எப்போ கொஞ்சமாக வந்திருக்கா, ஏன் 2 பிக்சல் கொடுத்தா கொஞ்சமாக வந்திருக்கு. இப்போ நான் 12 பிக்சல் தரேன், இப்போ நிறைய ஸ்பேஸ் வந்திருக்கா. கொடுத்தனா ஓகே. இப்போ பாரு வந்துச்சா. இதில் எப்படி இருக்கோ இது எப்படி இருக்கோ அதே போல் வந்திருக்கான். ஸோ இவன் எப்படி போட்டிருக்கேன்னா இது தனி டிவ்வா, இது தனி டிவ்வு, இது தனி டிவ்வு, 3 டிவ்வு கிரியேட் பண்ணிட்டு அந்த 3த்தையும் சிங்கிளாக மாற்றிருக்கான். அதனால தான் வந்து இந்த ரெண்டுமே கீழே கீழே வந்திருக்கு. இல்லைன்னா கீழே கீழே வராது, டிஃப்ரெண்ட்டாக வரும், பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ரெண்டுமே ஒரு டிவ்வுக்குள்ளே போட்டாங்க, இது ரெண்டு ஒரு டிவ்வு, இது ரெண்டு ஒன்று டிவ்வு. அந்த டிவ்வு கீழே அந்த என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸிங் கொடுத்துட்டு ஒன்றா சேர்த்துட்டான். ஓகேவா,
அதுதான் இப்படி இப்போ இது இந்த கான்செப்ட் என்னவோ அதே தான் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, அதே போல தான், சேம் அதே தான். HTML கோடில் வந்து பட்டனோ கிளாஸ் இருக்குது, பட்டனுக்குள்ளே லைக் ஷேர் இருக்கா. என்ன பண்ணுறேன்னா அதே போல் .btn கொடுத்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம்னா என்னமா பார்த்து வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கேப் விட்டுட்டு இந்த கலர் மாற்றணும், அது அப்போ வந்து அந்த ரேடியஸ் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கேயே பட்டன் கொடுத்துட்டு மார்ஜின் லைட்டு ஒரு 20 பிக்சல் ஸ்பேஸ் வந்துச்சா, இதுக்கு ஸ்பேஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பட்டன் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ஸோ வந்து நம்ம பேடிங் போட்டோம்னா கொஞ்சம் பெருசாகும், 4 சைடு வந்து கொஞ்சம் இது வரும். ஸோ பேடிங் கொடுத்துட்டு காமனாக 4 சைடும் வந்து எனக்கு பிக்சல் வேணும் போட்டுருக்கேன். இப்போ ரொம்ப பெருசாக இருக்குது, கேவலமாக இருக்குது. என்ன பண்ணலாம், இப்போ டாப் டு பாட்டம் ஒரு 5 பிக்சலு, இது ஒரு 10 பிக்சல் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதோட டீசெண்டாக இருக்குது. ஃபாண்ட் சைஸு 30 பிக்சல். என்ன பண்ண போறோம்னா இந்த பார்டர் ரேடியஸ் என்ன பண்ண போறோம், அதில் நீ பார்த்த போல பார்டர் ரேடியஸ் ஒரு 30 பிக்சல். அதுதான் ரொம்ப இதுவாக இருந்தால் நீ வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 25. இந்த கேப் வேணால் கேப் வச்சுக்கலாம், கேப் இருக்குன்னா திரும்பியும் டாப் டு பாட்டம் லெஃப்ட் ரைட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 5 வச்சாங்க, எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும். பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், என்ன கொடுக்கலாம் சொல்லு, என்ன இதை வச்சு ஒரு 2 கலர் சொல்லு. ரேடிங்க்கு ஏதாவது டபுள் கலர் கொடுக்கும்ல, அதான் பார்க்கலாம். இது பேக்ரவுண்ட் போட்டா வந்து என்ன பண்ணலாம்னா 40 டிகிரி போட்டோம், டிகிரி போட்டால் பண்ணிக்கலாம். 2 RH ரைட்டு. டைரக்ஷன் மாற்றிக்கலாம். ஓகே, ரேடியேஷன் வந்து கொண்டு
ரொம்ப அடிக்க போற. ஓகே, என்ன பண்றேன்னா இந்த இடத்த இந்த இடத்துக்கு மாத்திட்டு கொஞ்சம் டபுள் பண்ணிட்டு லைட்டாக ரொம்ப லைட்டாக container இல்லை சொல்கிறேன். மார்ஜின் போட்டு அங்கே 10% 30%. 10ன்னா வந்து மேலே கீழே 10%, ரைட் டு காலம் 30%. அந்த மாதிரி ஆமாம், கண்டெய்னருக்கு ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து இமேஜோட மார்ஜின் லெஃப்ட்டில் 20% கொடுத்துட்டு அதே இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆனது ஏன் அப்படி இருக்கு? ஓகே ஓகே, இதனால் வந்திருக்கேன். சொல்கிறேன். கொடுத்துட்டேன். H2 margin left 25. Okay.
25%. Button. ஓகேவா? இப்போ எல்லாம் சென்டரில் இருக்கா? இதில் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது பாரு, இப்போ மாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ கண்டெய்னர் என்ன பண்ணுறோம், .container கண்டெய்னர் கொடுத்துட்டு 2 டாட் வச்சுட்டு ஹோவர் ஹோவர் இருக்கா, ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துன்னு இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு ஏதாச்சும் கலர், நல்லதாக கலர் சொல்லு, ஏதாச்சும் நல்லதாக கலர் சொல்லு. நான் தான் ரெட்டு பைக்கு அனுப்பிச்சேன், நீ என்னோட பைக்கு நினைச்சேன். பார்டர், இந்த பார்டர் இருக்குல்ல, அது அப்படியே இந்த மட்டும் அப்படியே இந்த கலரை மட்டும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 பிக்சல் ரெட்டோட காம்பினேஷன் எது நல்லா இருக்கும், எல்லோ இருக்குமா போட்டு கொஞ்சம் இங்கே பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அவுட்புட் அப்படி எப்படி இது சாருங்க மவுஸ் மவுஸ் ஓவர் எஃபெக்ட், மவுஸ் கிட்ட போக மட்டும்தான் மாறும். இது என்ன பண்ணுவோன்னா கோட் பதிலாக ஆங்கிள் ஒன்று இருக்குது, அது கோட் கான்செப்ட் பதிலாக அது எனக்கே ஐடியா இல்லை. இப்போ போட்டுட்டு இங்கே அது மார்க்கர் செலெக்ஷன் ஷேடோ ஸ்பெல்லிங்கு வியூ ட்ரான்ஸ்லேஷன் போவாங்க, போயிட்டு அந்த ஆங்கிள் சம்திங் இதெல்லாம் போடுவாங்க. எனக்கு கரெக்டாக அது தெரியல, அனிமேஷன் போயிட்டு ஆங்கிள் போடுவாங்க. ஸோ ஆங்கிள் எம்ஓபி சம்திங் இதோ ஒன்று வெப்கிட்ட வரும், வெப்கிட் ஆங்கிள்ஸாக சம்திங் இதோ வரும். இந்த ஆங்கிள் என்ன பண்ணணும்னா இந்த டிவ்வோட பொசிஷன் இருக்குல்ல, இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தியா, அதெல்லாம் வேணால் மாறும். இந்த கர்வ் எப்படி தெரியும் மாறும், இப்படி மாறும். 3D மாடல் எப்படி வரும், நீ தொடர்பு என்னன்னா ஆடும், அசையும். அப்படியே மவுஸ் எங்கே அசையுதோ அந்த மாதிரி பேஸ் பண்ண போல அசையும். அப்போ என்னன்னா 3Dயாக இருக்கும் அப்படி பார்க்கறதுக்கு, அசையும் அப்படியே 3D மாடலிங்காக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. அது ஆங்கிள் போட்டு பண்ணுவாங்க, வெப்கிட்டேருந்து ஆங்கிள்னு வரும், அதுலேருந்து தான் பண்ணுவாங்க. வந்துட்டோமா, இதில் எப்படி இருக்கும், கிட்ட ஒரு 90% வந்துருக்குல்ல, 90% வந்துருக்கு. இதுக்கு நான் பார்க்காம நான் எதுவுமே பார்க்கல, நீ பண்ணிட்டு நினச்சேன், பண்ணலன்னு சொன்னேன். வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், கரெக்டாக ½ முடிச்சிட்டோமா, ½ இருக்குல்ல, ½ பொறுமையாக தான் பண்ணோமா. இது நீ நைட் ஃபுல்லாக உட்காந்து போடாமல் உட்காந்துருக்கேன் இந்த சின்ன வேலையை. ஏண்டா கார்டு ரெடி பண்ண சொன்னா அநியாயத்துக்கு பண்ணி வச்சிருக்கேன். சரி, நான் போய் சாப்பிட்டு ஒரு பிரேக் எடுத்து வரேன். நீயும் சாப்பிட்டு ரெடியா ஒரு 2 மணிக்கு என்ன பண்ணலாம்னா அடுத்த 5 டாபிக் எடுக்கிறேன். ஓகே, போய் சாப்பிட்டு ரெடியாரு, நான் ஒரு 2:30க்கா வந்துடுறேன். ஓகே தென் பாய்.